தேங்க்யூ ஜீசஸ். போன வாரத்தினுடைய மெசேஜ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மெயினான வசனம் ஒரே வசனம் தான். நான் அதுல தான் பேசவே ஆரம்பிச்சேன். டேனிலாம் சொல்லக்கூடாது. நல்ல கரங்களை தட்டலாமா சகோதரிகளுக்காக? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இது 3 யோவான் 2 நம்ம வாசித்தோம். அப்ப பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன பண்ணணுமா? சுகமா இருக்கணும். அப்ப நம்முடைய ஆத்துமா எப்படி நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றத நான் உதாரணத்தோடு சொன்னேன். யாரை குறித்து சொன்னேன்? லாசருவும் ஐஸ்வர்யவானும். லாசருவும் மரிக்கிறார், ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார். லாசரு என்ன பண்ணப்படுறாரு? ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுறாரு. ஐஸ்வர்யான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அடக்கம் பண்ணிப்பட்டு அவர் என்ன பண்றாரு? பாதாளத்திலே வேதனைப்படும் பொழுது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தூரத்தில் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப என்ன சொன்ன? ஆத்துமாவுக்கு சரி, உள்ளார இருக்கிற உள்ளான மனுஷனுக்கு அவயங்கள் உண்டு. உள்ளான மனுஷனுக்கும் நம்மளை போலயே அவனுக்கும் கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா யாரை பிரியப்படுத்தணும்? யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம சரீரம் யாரை பிரியப்படுத்துதுன்னு சொன்னா நம்மளை பிரியப்படுத்துது. ஹல்லேலூயா. நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம். வாய் பார்த்தீங்கன்னா உணவா கேட்கும். தயிர் சோறு டெய்லி கொடுத்தா சாப்பிட முடியுமா? கஞ்சி சோறு கொடுத்தா சாப்பிட முடியுமா? கண்டிப்பா ஒரு கறி, மீன், முட்டை வேணும். அப்ப என்ன பண்ணுது? இந்த உள்ளார இருக்கிற இந்த சரீரத்தை பிரியப்படுத்தணும். அதுக்கு வேண்டியதை கொடுக்கணும். நல்ல ட்ரெஸ் போடணும், அழகான ட்ரெஸ் போடணும். எதுக்காக? நம்மளுடைய சரீரத்தை பிரியப்படுத்துவதற்காக. எல்லாமே தலையில் இருக்கிற முடியா இருக்கட்டும், தாடியா இருக்கட்டும், மீசியா இருக்கட்டும், எல்லாமே யாரை பிரியப்படுத்துறோம்? நம்ம சரீரத்தை நம்ம பிரியப்படுத்திக் கொள்றோம். அதுல தப்பு இல்லை. நம்ம சரீரத்தை நம்ம தான் பேணி காக்கணும், ரைட்டு. சரீரத்தை பிரியப்படுத்துறோமே, ஆத்துமாவை பிரியப்படுத்துறோமா? ஹல்லேலூயா. சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்கள், நல்ல சத்தானதா சாப்பிட்றது, ஹெல்த்தியான ஜூஸா குடிக்கிறது எல்லாம் ஓகே. இது எல்லாமே இந்த தொண்டைக்கு கீழே வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் ருசி. சரீரத்தை பிரியப்படுத்த இவ்வளோ காரியங்களை பார்த்து பார்த்து பண்றோமே. இந்த அழகு எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? இருக்கிற வரைக்கும் தான், வயசாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தோல் சுருங்கிடும். நல்லா நடக்கிறோம், எத்தனை நாளைக்கு நடப்போம்? பலவீனம் வர வரைக்கும் தான், வயசாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு நடக்க முடியாம வயசானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். எல்லாமே சின்ன வயசுல நல்ல முடியோட இருந்திருக்கும். வாலிப வயசு, ஒரு பெரிய வயசு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சொட்டை விழுந்துடும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். ஒரு குழந்தை பெற்றோடனே நல்ல முடியெல்லாம் போயிடும். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதானே இயல்பு. ஆனா இந்த சரீரத்துக்கு, நம்மளுடைய சரீரத்தை பிரியப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். ஆனால் இந்த ஆத்துமா எப்பொழுதும் பிரியப்படுத்த வேண்டியது தேவனை மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பிரியப்பட வேண்டியது தேவன் ஒருவர் மாத்திரமே. அப்புறம் அவரை பிரியப்படுத்துகிற இந்த ஆத்துமா அவரை மாத்திரமே பிரியப்படுத்தணுமே தவிர வேற எந்த காரியத்தையும் பிரியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, சொல்லுங்க, உங்களை நீங்களே சொல்லிக்கோங்க. எல்லாம் உங்க இருதயத்தின் நேரம் கையை வச்சு, பிரியமானவளேன்றது பெண்கள் சொல்லுங்க, ஆண்கள் பிரியமானவனே சொல்லலாம். பிரியமானவளே, என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடலாமா? Thank you Holy Spirit. Thank you Jesus. Oh, we thank you Jesus. Hallelujah. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே.
நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், சொல்லுங்களேன், எந்த உயிரை பார்க்கில். எஸ் ஃபாதர், நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும், சொல்லுங்க, நான் உம்மை எஸ் டாடி, அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. ஆராதிப்பேன் உண்மை மனதுடன், என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லுங்களேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை. உங்க சத்தங்கள் உயர்த்தி பாடுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை எந்த உயிரை. மறுபடியுமாக, நான் உம்மை. Yes, I love you, Jesus. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மன
உம்மை நான் உண்மை சேர்த்து நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நமக்கு ஜீவனை கொடுத்தது அவர் தானே. என் உயிரை காட்டிலும் அப்பா ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்மளுடைய இருதயத்துல அவருக்கென்று ஒரு இடம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்துல நம்ம யார் யாருக்கோ இடம் கொடுக்கிறோம். நம்ம பிள்ளைகள், கணவன், நம்ம நேசித்தவங்க, குடும்பத்தார், அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் இடம் கொடுக்கிறோம். நான் எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும் நம்ம அவருக்கு இடம் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இருதயம் கிறுக்கும் கேடும் நிறைந்ததா இருக்குதான். அப்படி இருக்கிற இருதயத்துல ஆண்டவர் வருவாருன்னு சொன்னா, ஆண்டவர் இருப்பாருன்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, உங்க இருதயத்தின் பாரத்தை அவர் மாற்றுவார். உங்க இருதயத்தின் வேதனை அவர் மாற்றுவார். உங்க இருதயத்தின் துக்கத்தை அவர் மாற்றுவார். எந்த மனுஷனாலும் ஆறுதல் படுத்த முடியாது, ஆனா என் தேவன் நினைச்சா மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். நல்ல ஒரு கைத்தட்டல் அப்பாக்கு கொடுக்கலாமா? நல்ல ஒரு கைத்தட்டல் அப்பாக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்போ இந்த ஆத்துமா எப்படி அழிவே இல்லாம நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழ போதோ, இந்த உலகத்துல உயிரோடு வாழும்பொழுது கூட நம்ம எல்லாம் சந்தோஷத்தோட வாழணுங்க. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், நம்மளை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப அவருடைய வாஞ்சை என்னன்னா, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், என் மகளை ஆசீர்வதிக்கணும், என் குழந்தைங்களை ஆசீர்வதிக்கணும்ன்றது தான் அவரோட வாஞ்சை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு போலீஸ் வேலைக்கு இல்லை ஒரு மிலிட்ரிக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளையோ கணவரோ சும்மாலாம் கூட்டிட்டு போயிட மாட்டாங்க. அதுக்கான ஃபிட்னஸ்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க, அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, அந்த பயிற்சிலாம் கொடுத்து அவங்க அதிலெல்லாம் தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதல்ல நம்ம தகுதியா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும். அப்ப இந்த எல்லாவற்றிலும் என்று சொன்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, நம்மளுடைய பிசினஸ் செய்யற இடத்துல, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதம் வரணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். அப்போ ஈசாக்கு, நல்ல கவனிங்க, ஈசாக்கு யாருன்னு சொன்னா ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாமுடைய வேலை என்னது? ஆடு மாடு கழுதை குதிரை இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ அப்பா செஞ்ச வேலையை தான் புள்ள செஞ்சிருக்கணும். அப்பா செய்யறது என்னது? ஆட்டு மாடு எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண வச்சிருந்தாரோ, இல்ல ஆட்டு மாட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு அதனுடைய சந்ததிகளை கொண்டு போயிட்டு விற்கிறது கொள்றது இப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனா இங்க பாருங்க, அவருடைய மகன் ஈசாக்கு பிறந்து வளர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, அப்பா செஞ்ச வேலையை அவர் செய்யல. ஒருவேளை அப்பா செஞ்ச வேலையை செஞ்சிருந்தா
அப்பா என்ன பண்ணிருப்பாரு, எப்படி செய்யணும், எப்படி பராமரிக்கணும், என்னென்னலாம் செய்யணுன்றதுல கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், நீ இப்படி தாண்டா தண்ணி கொடுக்கணும், இவ்வளோ தாண்டா தீவனம் கொடுக்கணும், நீ இங்கே தாண்டா மேய்க்க வைக்கணும், இத்தனை மணி நேரம் மேய விடணும், இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாரு, அப்பா சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அதில் இன்னும் எக்ஸ்பர்ட்டாக மாறி இருக்கலாம், அது ஓகே. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான். விதை விதைக்கிறது என்னது? யார் விதை விதைப்பா? விவசாயி. விவசாயியோட வேலை தான் விதை விதைக்கிறது. அப்ப பாருங்க, அப்பா செஞ்சிட்டு இருந்த வேலை ஆடு மாடு மேய்த்து மந்தையா ஆடு மாடுகளை வச்சிட்டு இருந்தது தான் ஆபிரகாம். ஆனா மகன் ஈசாக்கு அப்பா செஞ்ச வேலையை செய்யல. அவர் என்ன பண்றாரு, இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணணும்னு இறங்கி முதல்ல குடும்பத்தில் ஒரு முதல் விவசாயி யாருன்னா ஈசாக்கு தான் வராரு. வந்து என்ன பண்றாரு, விதை விதைக்கிறாரு. விதை வச்ச உடனே முதல் முறை அனுபவமே இல்லை. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாது, எப்படி பூச்சி மருந்து அடிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாம எப்படியோ ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. நினைச்சு பாருங்க, முதல் அட்டம்ப்டே 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னு சொன்னா நீங்க எதெல்லாம் கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் என் தேவன் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவான், தொட்டதெல்லாம் என்ன மாறணுமா, பொன்னா மாறணுமா. அல்லேலூயா. நான் சொல்லுமா, தொட்டதெல்லாம் பொன்னா மாற தேவையில்ல, நீ தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா மாறினாலே போதும். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் உங்க கூட உங்க வாழ்க்கையில இருந்தா நடக்கிற ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஞானத்துல நமக்கு இருக்கிற மூளை எல்லாருக்குமே ஒரே அளவு தான், ஒரே கிராம்ஸ் ஆஃப் மூளை தான் எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு இருக்கிற மூளையிலேயே நம்மளால இவ்வளோ தூரம் வளர்ந்து வர முடியும்னா, இவ்வளோ நம்மளால உழைக்க முடியும்னா, இவ்வளோ நம்மளால குடும்பத்தை நடத்த முடியும்னா, இவ்வளோ காரியங்களை கத்துக்க முடியும்னா, யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா இன்னும் எவ்வளோ செய்ய முடியும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற மூளையில, நமக்கு இருக்கிற திறமையில என் தேவன் இவ்வளோ காரியங்களை உங்க கரத்துல கொடுத்திருக்கிறாருல. எத்தனை பேர் குடும்பம் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்றாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மள குடும்பத்தை ஆசீர்வதித்து என் தேவன் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதுவே பெரிய விஷயங்க. நான் சொல்லட்டுமா, ஒவ்வொரு நாள் காலையில உயிரோடு நீ எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். அல்லேலூயா. நாளைக்கு காலையில உயிரோட எந்திரிப்போன்னு சொல்லிட்டு உங்களால சொல்லிட்டு படுக்க முடியுமா? நிச்சயமே இல்லாத வாழ்க்கை. எந்த நேரத்துல எந்த நிமிஷம் மரணம் வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச நன்மை அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுங்க, தீமை செய்ய வேண்டாம். நம்மளால முடிஞ்சது, நம்மளால ஒருத்தங்களை கூப்பிட்டு தண்ணி கொடுக்க முடியுமா தண்ணி கொடுத்துருங்க, சோறு கொடுக்க முடியல கூட பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச நன்மையை 4 பேருக்கு செஞ்சிருங்க போதும். ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுத்துட்டு போவோம். அப்போ இந்த வாழ்க்கை ரொம்ப யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களோட வயசு என்னவா வேணா இருக்கட்டும், இதுவரைக்கும் நம்ம உயிரோடு பலனோடு இருக்கிறோம்னு சொன்னா என் தேவனுடைய கிருபை மட்டும்தான். அல்லேலூயா. அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா என்னைக்கோ நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கும். நான்லாம் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், இதை ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத நான், ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லாத நான், பலரால் புறக்கணிக்கப்பட்டு, பலரால் தள்ளப்பட்டு, பலரால் ஒதுக்கப்பட்ட நான். ஆனா ஆண்டவர் என்ன தள்ளலுங்க, அவர் என்னை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. மனுஷன் உங்களை தள்ளலாம், உறவுகள் உங்களை தள்ளலாம், நீங்க யாரை ரொம்ப முக்கியத்துவம் வாழ்க்கையில கொடுக்குறீங்களோ அவங்க உங்களை வெறுக்கலாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை வெறுக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம அவரை தேடி போல அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை, எந்த உயிரை பார்க்கிலும்
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அவரை உண்மையா நேசிக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை படைச்சாரு. இருக்கிற நிலா, நட்சத்திரம், வானமண்டலம், மேகக்கூட்டங்கள், கடல், சமுத்திரம், மலைகள் எல்லாமே படைச்சிட்டாரு. நினைச்சு பாருங்க, அதெல்லாம் படைச்சவரு ஏங்கிறது நம்ம அன்பிற்காக. அல்லேலூயா. அந்த அன்பின் நிமித்தம் தான் சொல்றாரு நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்ப எல்லாவற்றிலும் நம் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். உங்களுக்கு எல்லாம் நான் போன வாரம் சொல்லிட்டேன், இது தொடர்ச்சியான மெசேஜ் தான். நம்மளுடைய ஆத்துமா எங்க இருக்கு, அந்த ஆத்துமா எப்படி இருக்கும், நம்ம மரித்ததுக்கு அப்புறமா அந்த ஆத்துமா எப்படி போய் நியாய தீர்ப்ப நிற்கும், எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நான் சொன்னது, போன வாரம் பேசினது எல்லாமே மரித்த பின்பு நடக்கிற காரியங்கள். மரித்த பின்பு இது உள்ளார இருக்கிற இந்த ஆத்துமா, ஸ்பிரிட்டு ஆண்டவர் முன்னாடி போய் எப்படி நிற்கும். ஏன்னா இந்த சரீரமானது மண்ணுக்குள்ள போயிடும். மண்ணுக்கு மண்ணாகன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்டியில வச்சு 6 அடி குழிக்குள்ள மூடிடுவாங்க. செத்தா இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போகும். ஆனா இந்த ஆத்துமா தான் ஆண்டவர் சமூகத்தில் நியாய தீர்ப்பில் போய் நிற்கும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் நிற்கும். அப்போ நான் போன வாரம் பேசின காரியங்கள் எல்லாமே மரித்த பின்பு இந்த ஆத்துமா எப்படி போய் ஆண்டவர் முன்னாடி நிற்கும், எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகத்துல வாழ்ற நாள்ல ஒன்று செய்யணும். இது செஞ்சா நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எடுத்துப்போம், வாசிக்கலாம். லூக்கா 35. ரொம்ப கஷ்டமான காரியம் தான், ஆனா ஆண்டவர் செய்ய சொல்றாரு. வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் சொல்ற முதல் காரியம், உங்கள் சத்துருக்களை, என்னது, உங்கள் சத்துருக்களை. நான் கேட்கிறேன், யாருங்க அந்த சத்துரு? யார் அந்த சத்துரு? உடனே சொல்லாதீங்க வீட்டாரே எனக்கு சத்துரு, அப்படி இல்லை. யார் நமக்கு சத்துரு? எப்ப பார்த்தாலும் உங்களை பின்னாடி ஒருத்தன் குத்திக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான். நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமான சந்தோஷத்தை உடைக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கான் பற்றி அவங்க வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையில் அப்படி ஒருத்தர் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எதை வேணால் மறந்துடலாம். குழா சண்டையை மறக்க முடியுமா? இல்லை கடை வாங்கிட்டு கொடுக்காம போனதை மறக்க முடியுமா? இல்லை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டாங்களே அதை மறக்க முடியுமா? இல்லை 4 பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணாங்களே அதை மறக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள தான் நீ சிநேகிக்கணும்ன்றாரு. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற உன் புருஷனை நீ சிநேகிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த உன் பிள்ளைங்களை சிநேகிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உன் கூட நல்லா உறவாடுறாங்களே அவங்க கூட நீ சிநேகிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யார் உன்னை வெறுத்தாங்களோ, யார் உன்னை ஒதுக்குனாங்களோ, யார் உங்க வாழ்க்கைக்கு பாதகமா இருந்தாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை. ஆசீர்வாதமே நமக்கு எங்க நின்று போகுதுன்னு சொன்னா இங்க தான் நிக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதை வேணாலும் மன்னிச்சிருவோம். அல்லேலூயா. ஆனா நமக்கு விரோதம் பண்ணவங்களை நம்ம என்னைக்குமே மன்னிக்க மாட்டோம். சொல்லுவோமே, சாவர வரைக்கும் அவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவன் பண்ண துரோகம் என்னால் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சத்துருக்களை நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோம்?
ஆனா ஆண்டவர் சொல்ற முதல் காரியம், நீ உங்களுடைய சத்துருக்களை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும், சிநேகிக்கணும். இன்னைக்கு நமக்குள்ளார இருக்கிற பெரிய பிரச்சனை கசப்பு, வைராக்கியம், பெருமை, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நம்முடைய சொந்த பிள்ளைங்களை நிறைய நேரத்தில் மன்னிக்க மாட்டோம். சொந்த கணவன் தப்பு பண்ணிட்டா மன்னிக்க மாட்டோம். இல்லை மனைவி தப்பு பண்ணிட்டா கணவன் மன்னிக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலன்னு சொன்னா நம்மளாலாம் வாழ முடியுமா? ஒருவேளை உங்க பிள்ளை ஒரு தவறு செய்து, இல்லை உங்க கணவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாரு, நீங்க மனைவி என்ன பண்ணுவீங்க? உடனே நான் மன்னிக்கவே மாட்டேன், நீ எப்படி எனக்கு இப்படி துரோகம் செய்யலாம், நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நீ எப்படி இந்த மாதிரி செய்யலாம், மன்னிக்கவே மாட்டோமே. ஆனா நம்ம செஞ்ச தவறெல்லாம் ஒவ்வொரு முறை ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம செய்யற பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்ம செய்யற அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு, நம்ம அவருக்கு செஞ்ச துரோகத்தை மன்னிச்சிருக்கிறாருங்க. நம்மளாம் எப்பேற்பட்ட துரோகிகள் தெரியுமா? நான் சொல்லட்டுமா, நான்லாம் பயங்கரமான துரோகி. ஏன்னா கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து, கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்து, எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவர் விட்டு தூரம் ஓடி இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டா உடனே ஓடிடுறது. ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் காட்சினா உடனே அதுக்கு போயிடுறது. எத்தனை முறை துரோகம்னா என்ன தெரியுமா? இங்கே 6:30 மணிக்கு சபைனா 6:30 மணிக்கெல்லாம் வந்து ஆவியானவர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆவியானவர் வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லி நினைக்காம நம்முடைய சொந்த வேலைகளுக்காக போகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் துரோகமே. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஓகே, பலவீனம், வியாதி, முடியல ஓகே. ஆனால் வீட்டில் வெறுமையாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு, அதுதான் துரோகமே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம செய்கிற துரோகத்தை மன்னிக்கிறாரு, நம்ம செய்கிற பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்ம செய்கிற அக்கிரமத்தெல்லாம் இதுவரைக்கும் மன்னிக்கிறாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், முதலாவது ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அதுதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப முதல்ல நம்ம தேட வேண்டியது யாருங்க? ஆண்டவரை தான் தேடணும். வாழ்க்கையில பிரச்சனையா? முதல்ல ஆண்டவர் தான். வாழ்க்கையில துன்பமா? முதல்ல ஆண்டவர் தான். உங்க வாழ்க்கையில சந்தோஷமா? முதல்ல ஆண்டவர் தான். எல்லாவற்றிற்கும் உங்க வாழ்க்கையில முதன்மைத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் அதாங்க விரும்புறாரு. இத நான் சொல்லல, டிஜிஎஸ் ஐயா ஒரு கூட்டத்தை பேசும்போது சொன்னார், எனக்கு உயிரே யாருன்னு சொன்னா அவருடைய மகள், பால் தினகரன் மகன், அதுக்கப்புறம் ஒரு மகள் இருந்தாங்க ஏஞ்சல்னு சொல்லிட்டு, அவங்களுடைய மகள் தான் டிஜிஎஸ் ஐயாவுக்கு உயிராம், ரொம்ப நேசிப்பாராம். ஆண்டவர் பார்த்தாரு, நீ உன் மகளை இவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல அவருடைய மகள் மரிச்சு போயிட்டாங்க. அப்போ சொன்னார், நான் ஆண்டவரை விட சொல்ல முடியும், அதிகமாக என்னுடைய மகளை நான் நேசிச்சிட்டேன், அதனாலேயே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்ட்டு சொல்லி. நம்ம ஆண்டவரை காட்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அது உங்களை விட்டு சீக்கிரமாக போயிடும். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை விட உங்கள் வாழ்க்கையில் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுத்தவங்க வேதத்தில் நிறைய பேர் இருக்காங்க, தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. சிம்சோன் மகா பராக்கிரமசாலி, ஒரு கழுதையோட தாடை எலும்ப கொண்டு 1000 பேரை கொன்னு போட்டான். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி கடைசியில் போயும் ஒரு பொம்பளை கிட்ட போய், ஒரு வேசின் இடத்துல போய் தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போய், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பறி போய் 2 கண்ணையும் புடுங்கி அவனை அசிங்கப்படுத்தி அவனை கொன்னுட்டாங்க. ஹல்லேலூயா. அவனை அசிங்கப்படுத்தினது மாத்திரம் இல்லை, அவர் 2 தூணுக்கு நடுவில் சிம்சோனை கட்டி வச்சுட்டு ஒரு காட்சி பொருளாக மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட கேட்கிறார் சிம்சோன், ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, அதுக்கப்புறமா அந்த 2 தூணையும் தன்னுடைய கையால் அப்படியே தள்ளி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படியே கொண்டு போட்டார். அவரும் மரிச்சு போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி யாருன்னு சொன்னால் சிம்சோன் முன்னாடி பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க, அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அவர் இழந்து போனது அற்பமான ஒரு காரியத்துக்காக. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க, வாழ்க்கையில் அற்பமான காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போறோம். இன்னைக்கு போனா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், உடனே அங்க போயிடுறோம்.
இன்னைக்கு வேலை இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம், ஒரு அங்கே போனால் ஒரு பேர், அங்கே போனால் ஒரு ஆசீர்வாதம்னா அதுக்கு போகிற. நான் சொல்லட்டுமா, அதை காட்டிலும் முக்கியமானது கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதாங்க. நீ கர்த்தர் சமூகத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் நீ ஆண்டவர் உட்கார்ந்து பாருங்களேன். நான் சொல்லட்டுமா, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை லட்சங்கள் என்னை கூப்பிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எவனா கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேங்க. நான் இது வரைக்கும் சொல்ல முடியும், நான் ஊழியத்துக்கு வந்து கரெக்டாக 12 வருஷம் ஆகுது. 2012ஆம் ஆண்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2024, 12 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எங்கே இருந்தாலும் சரி நான் சர்ச் அட்டெண்ட் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா, நம்ம வாழ்றதே அவருக்காக மட்டும்தாங்க. யோசிச்சு பாருங்க, முஸ்லீம் போய் பாருங்க, அவன் எங்கே இருந்தாலும் சரி, ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பஸ்ஸில் சரி, அவனுக்கு அந்த தொழுகிற நேரம் வந்துச்சுட்டு அங்கேயே ஒரு டவலை விரிச்சு போட்டு உடனே உட்காந்து தொழுவாங்க. தெரியுமா, அதுதான் அவங்க கடவுளுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம். நம்ம என்னங்க கொடுக்குறோம்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஜெபிக்கலாம்னா நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற இந்த ஒரு குணத்தினால தான் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் தடையாயிட்டே இருக்குதுங்க. உன் வாழ்க்கையில் நீ செத்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேங்க, இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுமா, ருசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ருசித்து பார்த்தா தான் டேஸ்ட் தெரியுங்க. ஆசாசியா ஒரு பிரியாணி சமைக்கிறீங்க, நல்ல மனம் வீசுது, அப்படியே கம கம கமன்னு இருக்குது பிரியாணி. ஆனா வாயில வைக்கிறீங்க, உப்புனா உப்பு, சாப்பிட முடியுமா? அப்ப அந்த ருசி எப்ப தெரியும்னா, வாயில வச்சு பார்த்தா தான் ருசிக்கவே முடியும். அது போலதான் இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னா மட்டும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. அந்த ஆண்டவர் என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில ருசித்து பார்க்கணும், அவருக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவத்தை கொடுத்து பார்க்கணும். இன்னைக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே, ஒரு நாள் லீவ் போட்டா என் சம்பளத்தை பிடிச்சிருவான்னு அதெல்லாம் யோசிக்கிறோமே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்தை வந்து உட்கார்ந்து ஆகணும்னு ஏன் நினைக்க மாட்டோம்? போன வாரம் எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இல்லை பாருங்க. இன்னைக்கு இதுதான் நிலவரம், இதுதான் நிலவரம். இதனால தான் கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். நீ என்னைக்கும் வாழ்க்கையில ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அன்னைக்கு தான் மாறும், அது வரைக்கும் மாறாதுங்க. ஏன் தெரியுமா, சும்மா கேட்டோன்னு தூக்கி கொடுக்குறது அவர் முட்டாளா? அண்ட சராசரங்களையும் படைத்தவர், ஞானிக்கெல்லாம் சர்வ ஞானி. அவரு சும்மா தூக்கி கொடுத்துருவாரா? நமக்கு தெரியுங்க, அவருக்கு நல்லா தெரியும் யார்கிட்ட எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னு. அவர் அளந்து தான் கொடுப்பாரு. அதிகமாக கொடுத்துட்டா நம்ம தலைகீழாயிடுவோம். யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கும் கஷ்டம், ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கும் பிரச்சனை, ஏன் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கும் சண்டை வருது, இன்னைக்கும் ஏன் மனஸ்தாபம் வருது, இன்னைக்கும் ஏதோ ஒரு போராட்டம் குடும்பத்தில் ஏன் வருது? நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான். நீங்க எல்லாத்தையுமே கொடுக்கணும், ஏதோ ஒண்ணுத்துல கொடுக்கறதில்ல. ஒருவேளை சபைக்கு வரீங்க, இந்த 2 மணி நேரம் ஆண்டவருக்கு துதிக்கிறோம், பாடுறோம், கை தட்டுறோம், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நாளைக்கு திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க இருக்கிற இந்த 2 மணி நேரத்தை பார்த்துட்டு ஆண்டவர் மயங்க மாட்டாரு. ஹலோ, இந்த 2 மணி நேரம் உன் பக்கத்துல இருந்து கை தட்டுறாங்க பத்தி, அவங்க ஐயோ பரவாயில்லையே, இந்த அம்மா நல்லா பாட்டு பாடுது, இந்த அம்மா நல்லா கை தட்டுது, இந்த பிரதர் நல்லா பாடுறாரு, இந்த பிரதர் நல்லா துதிக்கிறாரு, நம்ம வேணா நினைச்சு மார்க் போட்டுக்கலாம். இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா துதிக்கிறாங்க, ஐயோ இந்த பாஸ்டர் நல்லா பண்ணி, இது எல்லாமே நம்ம நினைச்சுக்கலாம். ஆண்டவர் இந்த வாழ்க்கையை பார்க்கல, நீ வெளியில போய் எப்படி வாழ்றன்னு பாக்குறாரு, உன் வீட்டுல எப்படி வாழ்றன்னு பாக்குறாரு, உனக்கு கோபம் வரும்போது நீ எப்படி வாழ்றன்னு பாக்குறாரு, உனக்கு கடன் பிரச்சனை வரும்போது நீ எப்படி வாழ்றன்னு பாக்குறாரு, உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் நல்லா தானே சர்ச்சுக்கு வந்து கை தட்டுறேன், நான் நல்லா தானே சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடுறேன். ஹலோ, அது முக்கியம் கிடையாது, அது பெருசே கிடையாது. உன்னுடைய ஜீவியம் உலகத்தோடு இருக்கும்போது எப்படி இருக்குது, நண்பர்களோடு சேரும்போது உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குது, அக்கம் பக்கத்தை உட்கார்ந்து மற்றவங்களோட பேசும்போது எப்படி இருக்குது? கர்த்தர் அதை தாங்க பார்க்கிறாரு. அவர் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்றவர் அல்ல. எப்படி 360 டிகிரின்னு சொல்லுவாங்களோ, எல்லா பக்கமும் பார்க்கிறாரு. இரவா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், நிலவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி,
நீ ஒவ்வொரு நாளும் நீ எப்படி வாழ்றன்னு பார்ப்பாரு. அதை வச்சு தான் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சர்ச்சுக்கு வரேன், காணிக்க போடுறேன், நல்லா ஜெபம் பண்றேன், கை தட்டுறேன், பாட்டு பாடுறேன், ஊழியக்கார் மெசேஜ் சொல்றாரு கேட்கறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் ஓகே. அதெல்லாம் இந்த 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கே 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணா அந்த 6 நாளுக்கு அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த 2 மணி நேரத்தில் வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, அவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உங்க மனசுல நினைக்கிறத கூட அவர் அறிஞ்சிருக்கிறாருங்க. நீங்க பேசக்கூட தேவையில்லை, நீங்க மனசுல நினைக்கிறத கூட அவர் அறிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சொல்லட்டுமா, நம்மளே இது வரைக்கும் ஏமாத்திட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். நல்லா பாட்டு பாடுறேன், கை தட்டுறேன், நான் ஜெபம் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஆண்டவர் என் தேவையை சந்திக்கல, ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா, காதே இல்லையா, என்னை ஏன் இப்படி கஷ்டப்பட விடுறாரு? அவருக்கு பிரியமே இல்லைங்க. நம்மளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய நோக்கம். நமக்கு தேவையை கொடுக்கறதாங்க அவருடைய ஆசை. என் பிள்ளை நல்லா, நீங்க நான் கேட்கிறேன், எத்தனை அப்பா அம்மா உட்காந்துருக்கீங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா, நாசமா போன்னு நினைப்பீங்களா? என்ன நினைப்பீங்க? என் பிள்ளை படிச்சு நல்லா வரணும், நான் தான் படிக்கல, நான் தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு பெத்தவங்களும் நினைக்கிறோம். நான் கேட்கிறேன், பெத்த நீங்களே நினைக்கிறீங்கன்னும் போது நம்மளை படைச்சவர் எவ்வளவு யோசிப்பாரு. அல்லேலூயா. அப்புறம் ஏங்க அவர் கஷ்டத்தை கொடுக்க போறாரு? அப்புறம் ஏங்க நமக்கு பாடுகளை கொடுக்க போறாரு? நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பொறுத்த நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு முதன்மைத்துவத்தை கொடுப்போம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் செஞ்சிடலாம், பாடிடலாம், ஆடிடலாம், குச்சிடலாம், கைத்தட்டிடலாம், எல்லாம் ஓகேங்க. வாழ்க்கையில் அந்த முக்கியத்துவன்றது யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில முதல் ஆண்டவருக்கு வைங்க. முதல் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்று முதன்மைத்துவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய ஆத்துமா நித்தியமாய் அவரை பிரியப்படுத்த வாழ வேண்டும் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது. நல்ல ஒரு வார்த்தை வாசிப்போம். அதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நல்ல கவனிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன படுமா? எல்லாருமே நம்ம யோசிக்கிற வார்த்தை, எல்லாருக்குமே தெரிந்த வசனம், கேட்ட வசனம். கொடுங்கள் அப்பொழுது, இதை மட்டும் தான் என்ன பண்ணுவோம், பிடிச்சிப்போம். ஆண்டவரே கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், நான் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கரெக்டா? இது வரைக்கும் நம்ம கேட்ட வசனம், இது வரைக்கும் நமக்கு புரிஞ்ச வசனம் இது ஒண்ணுதான். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இதன்படி தான் நம்ம ஜெபம் இருக்குது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. அதை தாண்டி ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் நல்ல புரியுற மாதிரி உதாரணத்தோடு சொல்லணும்னா, இது ஒரு அளவு, இது ஒரு அளவுகோல். வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படியா? அமுக்கி, இது என்ன பண்ணும், இதில் நல்லா அமுக்கி குலுக்கி. எதுக்காக அமுக்குறோம்? நல்லா உள்ள போன இருக்கிற அந்த கேப்லாம் என்ன ஆகும், நீங்க இந்த அரிசிலாம் வீட்டில் வந்து உலைக்கு வைக்கும் போது என்ன பண்ணுவீங்க, நல்லா அதை தட்டி நல்லா அமுக்கி. எதுக்காகனா நல்லா அமுக்குனா இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குலுக்கும் போது என்ன ஆகும், இன்னும் நல்லா கொஞ்சம் இடம் கிடைக்கும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால்
அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ உங்களுடைய ஜெப நேரம் இவ்வளவுதான் இருக்கு, உங்களுடைய வேத வாசிப்பு இவ்வளவுதான் இருக்கு, ஆண்டவருக்கு என்று நீங்க கொடுக்கிறது இவ்வளவுதான் இருக்கு. நான் கொடுக்குதுன்னா பணக்காசை பத்தி மட்டும் சொல்லல, மெயின் முதல் விஷயம் நேரம். எல்லாத்துக்குமே இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா? எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நேரமே இல்லை. எங்க காலத்தையும் நேரத்தையும் படைச்சதே அவரு தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கே நம்ம சொல்றது என்னது? நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. அப்போ நீ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் என்ன பண்ணப்படும்? அப்ப நீ ஆண்டவருக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு இவ்வளவுதான் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்கு பலத்துக்கு இவ்வளவுதான் செலவழிக்கிறீங்க, உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்த தாளந்துக்கு உங்களுடைய நேரமான அளவு இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னா ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும் பிரதர்? இவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்ம அதை எதிர்பார்ப்போமா? ஆண்டவருக்கு ஜெபிக்கிறது நம்ம 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், ஆனா எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் பாரு பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். நீங்க இதுவரைக்கும் ஜெபிச்சது எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ கொடு நான் உனக்கு கொடுத்துருவேன். நம்ம எல்லாருமே படிக்கிற வசனம் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஓகே, கொடுத்தா அவர் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? நீ எந்த அளவினால் அளக்கிறியோ அதே அளவு தான். சரி, உங்க ஜெப வாழ்க்கை இப்படி இல்லை, இன்னொரு உதாரணம் வச்சுப்போமே. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி, இதுல என்ன பண்ணுவாரு? நல்ல ஆசீர்வாதத்தை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நமக்கு என்ன பண்ணப்படும்? அளக்கப்படும். அப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, நீங்க கர்த்தருக்கு என்று கொடுக்கிறது இவ்வளவா இருந்தா உங்க ஆசீர்வாதம் எவ்வளவா இருக்கும்? இவ்வளவா இருக்கும். இந்த அளவு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். இந்த அளவு கொடுத்தா சொல்லுங்க எவ்வளவு இருக்கும்? ஹல்லேலூயா. இப்ப யோசிங்க, உங்களுடைய ஜெபம் எவ்வளவா இருக்குன்னு. இந்த அளவு இருக்கா இல்லை இந்த அளவு இருக்கா? இல்ல பிரதர், நான் நல்லா ஜெபிப்பேன், நல்லா இது பண்ணுவேன். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, வசனம் சொல்ல மாட்டீங்களா யாருமே? நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவு தான் என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு அளக்கப்படும், நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், மூணுமே என் கண் முன்னாடி இருக்குது, உங்க கண் முன்னாடியே இருக்குது. நீங்க இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? உங்க ஜெப நேரம் இவ்வளோ இருக்குதா, இல்லை இவ்வளோ இருக்குதா, இல்லை இவ்வளோ இருக்குதா? உங்களுடைய வேத வாசிப்பு இவ்வளோ இருக்குதா, இல்லை இவ்வளோ இருக்குதா, இல்லை இவ்வளோ இருக்குதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கே கஷ்டம் பிரதர், என் வாழ்க்கை என் வீட்டிலே ரொம்ப கஷ்டம் இருக்குது. நான் எங்கேருந்து கொடுக்க நான் சொல்லட்டுமா? கொடுத்து பாருங்க. காணிக்கை போடுறது மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. உங்களுடைய நேரத்தை நீங்க முதல்ல ஆண்டவர் கொடுங்க. நீ காணிக்கை வந்து ஆண்டவருக்காக விதைக்கிறீங்க, கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க தசம பாகம், நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, தசம பாகம் கொடுக்கணும். நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா, என்னடா காசை பத்தி பேச நினைக்காதீங்க, இது உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்றேன். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 10ல் ஒரு பங்கு 1000 ரூபாய் ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஊழியக்கார கையில் வந்து கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம். நீ நாளைக்கு ஊழியக்காரனா நிற்கிற அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் தான் காரணங்க. தசம பாகத்தை உண்மையா இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்களுக்கு 5,000 ரூபாய் சம்பளமா 500 ரூபாய் கர்த்தர் கொடு, அது கர்த்தருக்குரியது, அவ்வளவுதான். நீங்க வந்து எனக்கு கொடுக்குறீங்க, சர்ச்சைக்கு கொடுக்குறீங்கலாம் கிடையாது, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவு தான் அளக்கப்படும். என் வீட்டில் கஷ்டம் இருக்குது, எனக்கே வருமானம் இருக்குது, என் பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது, எல்லாமே நம்ம எப்பவுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அது என்றைக்குமே மாறாது, என்றைக்குமே மாறாது. எவ்வளோதான் உங்க கஷ்டமா இருந்துச்சு, அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்றத யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே படித்த வார்த்தை இது ஒன்றே ஒன்று தான், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்.
ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வசனத்தை படிக்கணும். படித்தாதான் நமக்கு அர்த்தம் புரியும். ஆண்டவர் கொடுத்தா திருப்பி கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க. அன்றைக்கி சபையில் நிறைய பேர் காணிக்க போட்டாங்க, நிறைய பேர் கொண்டு வந்து நிறைய காசுகளை போட்டாங்க, வெள்ளி காசுகளை. ஆனால் ஒரே ஒரு ஏழை விதவை மட்டும் வந்து, ஒரு வயசான பாட்டி வந்து 2 காசு போட்டுச்சு. அல்லேலூயா. 2 காசு போட்டப்போ ஏசப்பா என்ன பண்ண தெரியுமா? மற்றவங்க போட்டதெல்லாம் அவர் பார்க்கல, அந்த ஏழை விதவை போட்டதான் அவர் பார்த்தாரு. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, என் குடும்பத்தில் வழி இல்லை. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா என் தேவன் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு சொன்னா, நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். 2வது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்று முதன்மைத்துவத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இது 2த்தையும் வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரலன்னு சொன்னா, நான் இந்த பைபிள் தூக்கிறதே விட்டுடுறேன், நான் இந்த ஊழியத்தை நான் விட்டுடுறேங்க. ஏன் தெரியுமா? நான் ருசித்து பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கல எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான். இப்போ தான் நீங்கள் ஆண்டவர் அதிகமாக தேடணும். தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை இன்னும் அதிகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னும் பலனை கொடுக்கணும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்கள் தேவைகளை சந்திக்கணும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவருக்கென்று முக்கியத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் யாவரும் கண்களை மூடி முழங்கால் படிடலாமா ஒரு விஷயம்? ஹல்லேலூயா. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு விஷயம் யோசிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்களப்பா. என் தேவன் ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துவீராக என்று சொல்லி கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை உயர்த்தலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இந்த நாளை நீங்க சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில இதுவரை எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில எங்களோட தேவைகளை சந்தித்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. 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 நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? எந்தன் உயிரை பார்க்கிலும், கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். மறுபடியுமாக சொல்லலாம், நான் உம்மை நேசிக்கிறேன். உங்க அன்புக்காக அவர் ஏங்குறாரு. எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
ஆராதிப்பே உம்மை நான்.